ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஆரி ஒர்க்கில். அதில் சும்மா ஜம்கி ஒர்க் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம அவுட்லைனராக நீங்கள் கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக இருக்கக்கூடிய ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஜம்கி வச்சு சும்மா ஒரு நம்ம செயின் தையல்லையே நான் ஜம்கி வச்சு போடுறேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போடணும். ஏன்னா இது கொஞ்சம் ஜம்கி நம்ம ஒரே சேஃபாக இருக்காதுல்ல, பீட்ஸ் மாதிரி முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன், செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லையோ இல்லை நெக் டிசைன்லையோ அவுட்லைனர் கொடுக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வெறும் செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணால் இன்னமும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செயின் ஸ்டிச் நான் ஒரு ஜம்கி ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், நிறையா நம்ம டெய்லரிங் இருக்கும் இல்லையா, அதோட நிறைய நோட்ஸு, நிறையா கைடன்ஸு, ஸோ நிறைய பிடிஎஃப், நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் பிடிஎஃப் அண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ செயின் ஸ்டிச் நான் போட ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும். நம்ம இதை அழகான ஜாக்கெட்டு, நெக் டிசைனு, சுடிதாரோட நெக் டிசைனு, ஹேண்டில் இருக்க பார்டர் டிசைனு, இப்படி எல்லாத்துலேயும் போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் போட்டது எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு 4 ஜம்கி வச்சு நான் அன்றைக்கி டிசைன் போடலான் இருக்கேன். ஓகே, சூப்பராக போட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குண்டு. இதுக்கு மேலே பீட்ஸ் வச்சு எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்னொரு மெத்தடு நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். நான் பாசியை உள்ளே கொடுத்து போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஜம்கியை மேலே வச்சு இன்னொரு மெத்தடில் போடலாம். அது நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படின்றது ரொம்பவும் ஈஸியாக சொல்லித்தரேன், சிம்பிளாக. இப்போது நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அடுத்து ஒரு ஜம்கி வச்சு அடுத்து ஒரு டிசைன் போடலாம். ஸோ அடுத்து நான் ஒரு க்ரீன் கலர் ஜம்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கோர்த்துட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரூச் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரியில் நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ நாளைக்கு ஒரு ஹெவியான ஒரு டிசைன் நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன். ஓகே, ரெண்டாவது ஒரு டிசைனை போட்டாச்சு.
ஓகே, இப்போ நாட் போட்டு இதை வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேருக்கு நாட் போட்டு லாக் பண்ண தெரியாது. நான் இன்னொரு ஸ்டிச்சில் வந்து நாட் போட்டு லாக் பண்ண சொல்லித்தரேன். ஓகே, 2வது லைன் போட்டாச்சு. இது எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம 3வது பீட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் வச்சு பண்ணுறது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும். நான் அதனால் ஜம்கி ஒர்க்கு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக தான் ஜம்கி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பீட்ஸ் வச்சு நான் பண்ணிட்டேன். அடுத்து 4வதாக ரொம்பவும் குட்டியான ஜம்கி இருக்கும் இல்லையா, அது வச்சு பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. நான் கொஞ்சம் அதை வந்து உதுத்தி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணியாச்சு. ஸோ இதுவும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம நார்மலாக போடுற ஸ்டெயின் ஸ்டிச்சில் ஒரு ஜமிக்கியோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது. நான் இன்றைக்கி ஜரி த்ரெட் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாட் போட்டுக்கலாம் இதோட. ஓகே, நாட் போட்டாச்சு. இப்போது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஜம்கி ஒர்க் வச்சு பண்ணக்கூடிய ஒரு அவுட்லைனர் பார்டரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.